நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும்? தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் எத்தனையோ பேர் இதே தமிழர்களுடைய இடஒதுக்கீட்டில் பலர் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிலும் சரி, தமிழர்களின் உரிமைகளிலும் சரி. இங்கே பாமக போராடி கொண்டிருக்கிறது 10.5% எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. எல்லாரும் கேட்குறாங்க, பாமக மட்டும் ஏன் போராடணும் 10.5% அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. பாமக 10.5 கேட்குதுன்னா 10.5 எடப்பாடி கொடுத்தாரு, அதை வழக்கு போட்டு இது 10.5 செல்லாதுன்னு வேற கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வன்னியர்கள் இங்கே மொத்தம் எத்தனை பேர் என்று யாருக்குமே தெரியாது. பல்லர் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது. பறையர் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது. தேவேந்திரர் எத்தனை பேர் என்று தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. 10.5 கேட்குதுன்னா ஐயா வன்னியர் குடிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 1 கோடி பேர் இருக்கோம், 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுன்னு கேட்கறாங்க. 10.5 அப்படியே நீங்க தூக்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம், தேவரும் பல்லரும் பறையரும் வன்னியரும் மூப்பனாரும் உடையாரும் போன்றவர்கள் எத்தனை பேர் என்று நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க முதல்ல. ஐயா 1 கோடி பேர் இல்ல, வன்னியர்கள் இங்க 1 கோடி பேர் இல்ல, 90 லட்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற இடஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க. பறையர் 1 கோடி பேர் இல்ல, 80 லட்சம் பேர் இருக்கீங்க, அல்லது 1 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க. அதுதான் சரி. தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்கள் சமூக நீதி நாங்க தான் கொடுத்தோம், சமூக நீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நீங்க பேசுறீங்க, வாய்க்கிலேயே பேசுறீங்க. இந்த இருக்கிறாரே பெரியாருடைய மண் என்று பேசுறீங்க, அண்ணாவுடைய மண் என்று பேசுறீங்க, திமுக தான் சாதியை ஒழிச்சுதுன்னு பேசுறீங்க, நாங்க தான் சமூக நீதி ஆட்சியை நடத்துறோம் பேசுறீங்க. திராவிட மாடல் அரசு சொல்கிறது நாங்கள் சமூக நீதி ஆட்சியை கொடுக்கிறோம்னு. சரியான சமூக நீதி எப்படி கொடுக்கணும்னா, இத்தனை சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டில், இத்தனை கோடி பேர் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கான், அவனுக்கு ஏற்ற இடஒதுக்கீட்டை நீங்கள் கொடுத்தால்தான் உண்மையான சமூக நீதியை நீங்க நிலைநாட்டில் தான் அர்த்தம். ஆனா உணவை கொண்டு போய் மத்திய அரசு கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை, மாநில அரசுக்கு உரிமை இல்லை, மத்திய அரசு கையில் இருக்கு. சரி, மத்திய அரசு கையில் இருக்குன்னா எப்படி நிதிஷ்குமார் எடுத்தாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் எடுத்தாரா இல்லையா? அவர் பேசினாரா? அண்ணா மண் என்று பேசினாரா? பெரியார் மண் என்று பேசினாரா? திராவிட மண் என்று பேசினாரா? அவர் அந்த மண்ணின் மகன். அவர் பேசுகிறார், இங்க எத்தனை சாதிய ஆள் இருக்கான், இவனுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும், மற்ற மாநிலம் வந்தவனுக்கு அதுக்கு தனி, இல்லைன்னா உன் ஊர்ல போய் நீ கேட்டுக்க. அதுதான் சரி. இங்க தமிழர்கள் இல்லாத எத்தனையோ பேர் தமிழர்களுடைய இடஒதுக்கீட்டில் பங்கு போட்டுக்கொண்டு எங்கள் மண்ணில் பங்கு போட்டு பலருடைய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க பொழுதும் எல்லாருமே இத்தனை சாதி, தமிழ்நாட்டில் தமிழ் சாதி எத்தனை எவ்வளவுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. வெளியில இருந்து வருவாங்க, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பக்கத்து மாநிலத்தில் தமிழர் குடிகள்ல அவங்களுடைய சாதி அவங்க குடிகளை நினைச்சுக்கிட்டு நாங்களும் தமிழர்கள் தான் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே தமிழராக இருந்திருந்தால் சமூக நீதியை சரியாக நிலைநாட்டியிருக்க முடியும், நிலைநாட்டியிருக்க வேண்டும். எனவே திராவிட ஆட்சியாளர்களுக்கும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், சமூக நீதி நிலைநாட்டமுட ஒன்று பேசுறதை விடுங்க, இல்லைன்னா சரியான முறையில் சாதிய கணக்கெடுப்பை எடுத்து இடஒதுக்கீட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க. அதுதான், இது எங்களுடைய உரிமை, இது இந்த மண்ணின் பூர்வகுடி எங்களுக்கான உரிமை. உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் இல்லை, வெளிப்படையா சொல்றாங்க, எனக்கும் வழக்கு வந்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையிலேயே தமிழரா? நீங்கள் முதலாக ஆன பிறகு ஆந்திராவில் இருக்காக எங்க மண்ணை சார்ந்தவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அங்கு உள்ளவையா உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறான். சொல்லுங்க, எங்க உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம். உண்மையிலே சாதிய கணக்கு சரியா எடுங்க, இல்லைன்னா சமூக நீதி, அண்ணா மண்ணு, பெரியார் மண்ணு இதெல்லாம் பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. நீங்க தமிழர்களுடைய எல்லாவற்றிலையும் சுரண்டிட்டீங்க, எல்லா மாநிலங்களையும் எடுக்க. இந்தியாவிலே முதல்வர் நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறாரு. நீங்க அவரை பின்பற்றியாவது உடனடியாக
எடுத்து தமிழர்களுக்கு சமூக நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.